ஆசியா பசிபிக் பொருளாதார ஒத்துழைப்பு மாநாட்டிற்காக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தென்கொரியாவில் முகாமிட்டிருக்கக்கூடிய சூழலில் வடகொரியா ஏவுகணை சோதனைகளை நடத்தியிருக்கிறது. அமெரிக்கா மற்றும் தென்கொரியாவினுடைய கூட்டு போர் பயிற்சிகளுக்கு மத்தியிலையும் சர்வதேச பொருளாதார தடைகளை பொருட்படுத்தாமல் வடகொரியா தன்னுடைய இராணுவ பலத்தை தொடர்ந்து மேம்படுத்திக்கிட்டே வராங்க. இப்போ ட்ரம்ப் தென்கொரியாவுக்கு வருகை தரும்போது கிம் ஜாங் உன்னை சந்திக்க விரும்புவதா தெரிவிக்கிறார். அதாவது வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன்னை சந்திக்கணும்னு விருப்பம் தெரிவிக்கிறாரு. ஏவுகணை சோதனையை நடத்தி ட்ரம்ப்பை சந்திக்க விருப்பம் இல்லை அப்படின்னு குறிப்பால் உணர்த்திட்டார் ஜிம் அப்படிங்கிறது தான் இப்போ அரசியல் நோக்கர்கள் வைக்கக்கூடிய செய்தியாக இருக்குது. அப்பெக் உச்சி மாநாட்டிற்கு அமெரிக்க அதிபர் மற்றும் சீன அதிபர் உட்பட உலக தலைவர்கள் தென்கொரியாவில் கூடக்கூடிய இந்த முக்கியமான தருணத்தில் தான் இந்த சோதனையை நடத்தியிருக்கிறாங்க. இது மூலமாக கொரிய தீபகற்ப பிரச்சனையை மீண்டும் உலக அரங்கத்தில் முன்னிலைப்படுத்துறதுக்கு வடகொரியா விரும்புகிறது அப்படின்னு இந்த செய்தியாக சொல்கிறாங்க. அவங்க ஏவுகணை சோதனைக்கு வடகொரியா சொல்லக்கூடிய முக்கியமான காரணங்கிறது அமெரிக்கா, தென்கொரியா, அது மட்டும் இல்லாமல் ஜப்பான் நடத்தக்கூடிய கூட்டு பயிற்சி. இந்த நாடுகள் கொரிய தீபகற்பம் அது மட்டும் இல்லாமல் அதனை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் கூட்டு போர் பயிற்சிகளை நடத்துவதை வடகொரியா மிகவும் எரிச்சலூட்டும் செயலாக பார்க்குது. வடகொரியாவினுடைய அணு ஆயுதம் மற்றும் ஏவுகணை அச்சுறுத்தல்களுக்கு பதிலடியாக முத்தரப்பு பயிற்சி நடத்துவதா அமெரிக்கா சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம்